பாட்டிமா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. ஹாய் பாட்டிமா. அக்கா. பாட்டிமா என்ன? அப்பா இந்த தங்க நகையை கொடுக்க சொன்னாரு. நாளைக்கு காலையில மாமா போட்டுக்கணுமா? தங்க நகை எவ்வளவு சவரத்துக்கு போட்டீங்க தங்க நகை? பாட்டிமா பாட்டிமா ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பாட்டிமா. நீங்க என் மேல கோபப்படுறது நியாயம்தான். ஆனா நான் கீதாக்கு கரெக்டா இருக்க மாட்டேன் பாட்டிமா. ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம் வரும். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்களேன். என் பேத்தி ரேஞ்சுக்கு உன்னையெல்லாம் சம்பந்தம் பேசின பாரு எத்தாலும் எழுத்து. உன் மாமா இருக்கானே அந்த வளர்ந்தவன் என் பொண்டாட்டி என்ன என் பொண்டாட்டி என்ன என் பொண்டாட்டி என்னன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டான். என்ன மாமா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு சொன்னாரா? வேற உங்களை எல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நல்லா இருக்க. மாமா தான் கீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காருடா. நான் தப்பு பண்ணிட்டேன். கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு மச்சான். நாளை என்ன அவ்வளவு நம்பும் போது என்ன நடந்தா என்னடா? நான் போய் உண்மையை சொல்ல போறேன்டா. பைத்தியமாடா? நான் 5-6 மணி நேரத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வாயை மூடிட்டு போய் பேசாம தூங்க. டேய் என்னோட மாமாடா. இதுக்கப்புறம் சிரிஷாவோட லைஃப பாத்துக்க போறவரா. ஏன்னா அவரை போய் ஏமாத்தி நான் என்னடா சாதிக்க போறேன்? நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட போறேன். யாருக்கு என்ன வேணும்? விஜய் என்ன தனியா வந்த? சும்மா இந்த பசங்க பேச்சுலர்ஸ் பார்ட்டி வேணும்னு சொன்னாங்க. வா வா நீ ஜாயின் பண்ணி. மாமா சாரி மாமா. நான் எதிர்பார்க்கல என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைப்பீங்கன்னு. நீ என்ன சொல்ற விஜய்? அதான் கீதாவோட கல்யாண டாபிக் வரும்போது என் பேரை நீங்க தான் சொன்னீங்களா? பாட்டியம்மா இப்பதான் சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு விஜய்? நான் உன்னை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, நல்லவன் தோணுச்சு. என் தங்கச்சி உன் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பான்னு தான் உடனே உன் பேரை சொன்னேன். தப்புதான். உங்ககிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும். மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இதனால நீங்க கீதா விஷயத்துல தேடுறது வேற யாரும் இல்ல மாமா. அது நான் தான். அது பஸ்ல அப்படி நடந்துகிட்டது நான் தான். அது நீதான் எனக்கு எப்பயோ தெரியும் விஜய். தங்கச்சி சொல்லிட்டா. அவனும் நீயும் சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கீங்க. அவனை கொல்லாம ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. உட்காரு, ஒரு 5 நிமிஷம் உட்காரு. நான் சொல்றேன் கொஞ்சம் உட்காரு. சொல்லு, என்ன சொல்ல போற சொல்லு. எதுக்கு இப்படி கத்துற? விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தானே. உன்ன மாதிரி நான் கூட அவனை பொறுக்கின்னு நினைச்சிட்டேன். கொலை பண்ற அளவுக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா அவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு கோவமும் அவன் மேல காதலா மாறிடுச்சு. அவன் ரொம்ப நல்லவண்ணா. இத்தனை நாளா அவன் மேடம் நான் அதை வேணும்னு பண்ணல, சத்தியமா நான் அதை வேணும்னு பண்ணலன்னு எவ்வளவோ சொல்லியும் நான் அதை கேட்கல. பயம் ஓட்டுன, கேவலப்படுத்தின, அழ வச்ச, ஓட விட்ட. அவன் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டான். பண்ணது தப்பு தானே. அதான் வேற வழி இல்லாம பொறுத்துட்டு போறான்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் விட அவன் என்ன காதலிக்கிறது தான் முக்கியமான காரணம் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என் எம்டியோட பொண்ணு அடிச்ச மாதிரி என்னையும் ஓங்கி ஒரு அற விட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியாடி மென்டல் அப்படின்னு கேட்டிருந்தா புரிஞ்சிருக்குமோ என்னமோ. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான் லூசு பையன். எல்லாத்தையும் தாங்கிட்டு போற புருஷன் கிடைச்சிட்டா அந்த பொண்ணை விட ஒரு அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் என்ன தாங்கிப்பான். பூமாதேவிக்கு இருக்கிற பொறுமை அவன் கிட்ட இருக்குன்னா
இவனை விட ஒரு நல்லவன் எந்த பொண்ணுக்கு நான் கிடைப்பான். அதனால்தான் அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சுன்னா. கீதாக்கு நீ சாய்ஸ் இல்லை விஜய். ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அவ உனக்கு பிடிக்காம போறதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனா பாவம் அவ குமரி குமரி அழுதுட்டு இருக்கா. நானும் கேட்டேன், ஏண்டி உன்னை பிடிக்கலன்னு சொன்னவன நினைச்சு இப்படி அழறன்னு. அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? அவனுக்கு பிடிக்கல நான் என்ன எனக்கு பிடிச்சிருச்சேன்னு சொன்னான். விஜய், மாமா நான் மறுபடியும் வரேன் மாமா. லைஃப்ல பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுதான் மேடம் 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 ப்ளீஸ். அவன் எதுக்காக உன்னை கூப்பிடுறான்? அதெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்க சொல்ல எனக்கு வந்தது. எல்லாம் தெரியும். போய் பேசிட்டு வா. அது இம்பார்ட்டன்ட் இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். போய் பேசிட்டு வா. ஒரே ஒரு நிமிஷம் பேசணும் மேடம். கீதா, இப்போ வரைக்கும் இது உன் ஃபேமிலி மேட்டர். அதான் நான் இன்வால்வ் ஆகல. பட் ஆஃப்டர் வெட்டிங் ஐம் நாட் கோயிங் டு என்டர்டெயின் சச் நோட்டோரியஸ் பிஹேவியர். என்னாச்சு மாமா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீ போ. மேடம் மேடம் நில்லுங்க மேடம். OneTamilMV.org. என்ன? மேடம் சாரி மேடம். எனக்கு தெரியாது மேடம் நீங்க என்ன இவ்வளவு லவ் பண்றீங்கன்னு. அண்ணனை பார்த்தேன், இப்பதான் அவர் சொன்னாரு. ஐயோ சார், என்ன சார் நீங்களும் உங்களோட எண்ணங்களும். நான் ஏதோ சாதாரணமான ஆள் தான், தப்பு பண்ணிட்டேன் சார். சாரி சார். ஆனா என்னாச்சு, நான் என்ன தூங்கலையா? மேடம் இப்ப நான் அந்த மாதிரி அதை சொன்னேன். நீங்க தான் ஏதாவது பண்ணணும் மேடம். என்ன பண்ணணும்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல மேடம். எனக்கு நீங்க வேணும், அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மேடம். இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்க. அவங்க கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது சார். என்ன நடக்குதாங்க? இந்த சொல்றாருங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க காலில் வேந்து கேட்குற உங்க பாடிக்கிட்டு சொல்லுங்க. ஒரு வாரத்துக்குள்ள நீங்க கேட்குற பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ஆனா கல்யாணம் நின்று போச்சுன்னா என் தங்கச்சி வாழ்க்கையே போயிடும் மேடம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? 4 மணி நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு. எங்க பாட்டிமா சொன்னதுதான், பணம் கொடுத்தாதான் கல்யாணம். இதுக்கு மேல நிறுத்து. நான் சொல்றேன், வசதி இல்லாத உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா கல்யாணம் காட்சி? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலன்னு எவனாவது அழுதானீங்க? ஏழைங்கன்னா ஏழைங்களாவே இருக்கணும். ஏழைங்களுக்கு கனவு காண்ற உரிமை இல்ல. இதான சொல்லிட்டு இருக்கா? ஆனா எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? இவளுக்கு இருக்கு. ஆல் சிவிலைஸ் ப்ரூட்ஸ். இப்ப வந்து ஏதாவது பண்ணணும்னா? மேடம் மேடம் ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றது மட்டும் கேளுங்களேன் ப்ளீஸ். விடு, கை விடு, தள்ளிப்போ. மேடம் நீங்க எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் மேடம். என்னோட வேதனை உங்களுக்கு புரியுதா? உனக்கு புரிஞ்சுதாடா பைத்தியக்காரா? உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு தான் புரியல. அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினதுனால எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. கடைசியா என்ன வார்த்தை சொன்ன? இந்த கல்யாணம் நடந்தாதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும்னா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்ல அப்போ நான் அவ்வளவு கேவலமானவல? பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன் நினைச்சியா? மேம் அப்படி இல்ல மேடம். எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு கூட தெரியல மேடம். தப்பாயிடுச்சு, அதான் தப்பாயிடுச்சுன்னு சொல்றேன்ல, அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். நானும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்ப வந்து ப்ரப்போஸ் பண்ணுவ, எப்ப ஓகே சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருந்த. ஏன் தெரியுமா? எப்பவும் ஒரு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் சாரி மேடம் ப்ளீஸ் மேடம்னா எவ்வளவு உன்னை லவ் பண்ண மாட்டா? திட்டினா வாங்கிக்கிற, கோவப்பட்ட பொறுத்துட்டு போற, அவமானப்படுத்தினா நம்மால தானே நினைச்சுக்கிற. எவ்வளவு இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணிடுவாடா. அதான் நானும் பண்ணிட்டேன். என் தலை எழுத்து இன்ட்ரோடியூஸ் ஆன, முத்தம் கொடுத்த, அன்பு காட்டின, கடைசியில லவ் பண்ண வச்சுட்ட. நீதான் வேணும்னு நினைக்க வச்ச, அப்புறம் நீயே எட்டி உதச்சிட்ட.
எனக்கு வேணா நீ நல்லவனா இருக்கலாம், ஆனா நீ ரொம்ப செல்ஃபிஷ்டா. ஐ மீன் இட். You're a selfish rascal. விஜய், நான் மட்டும் இல்ல, எந்த பொண்டாட்டியோ எந்த புருஷனுக்கும் அம்மா ஆக முடியாது. அம்மாங்கிறது இயற்கை, அம்மாங்கிறவ வரும் தெய்வம். அம்மா கட்டிக்கிட்டு வர பொண்ணு அம்மா மாதிரி பாத்துக்கிறவன் ஆம்பளை. குட் பை. உண்மைதான், உனக்கு ஹாஃப் எல்லாம் பத்தாது. மீதி இருக்கிறதே எடுத்து குடி. நான் என் டேடி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். மேடம் சரக்குக்கா இவ்வளவு சொன்ன? வேற என்ன பண்ண சொல்ற? கையில கிடைச்சத நழுவ விட்டுருக்க. அது என்னமோ உண்மைதான். 1 hourல கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல மேடம். சரி, நான் உனக்கு ஒண்ணு சொல்லுவேன், அதை செய்வியா? சொல்லுங்க மேடம். பக்காவா எல்லாம் முடிஞ்சிரும். என்ன மாதிரியான ஐடியா மேடம்? இப்ப காட்டுற மேடம் விஜய் கோவிந்தனா யாருன்னு தெரிக்க, ஒவ்வொருத்தரையும் தெரிக்க விட பாருங்க. ஹலோ, அந்த மேக்கப் பண்ணி பாட்டுங்க. எப்படியும் 15 நிமிஷத்துல எடுக்கணும். அப்படியே அந்த நகையெல்லாம் எடுத்து அந்த பாக்ஸ்ல பேக் பண்ணி வைங்க. ஏன்பா தம்பி? ஏன்னா கல்யாணம் நடக்காது. என்ன அவ்வளவு சீரியஸா முறைக்கிறீங்க? நீங்க சீரியஸா பார்த்த உடனே நடுங்கிற காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. தாயரே மந்திரம் சொல்றது நிப்பாட்டுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காம? அதான் சொல்றல, நிப்பாட்டுங்க. மாமா நீங்க கொஞ்சம் எழுதுறீங்க. நீங்க எழுதுறீங்கன்னு சொல்றல. என்னடா பண்ற? ஏய், நீ வாயை மூடிட்டு உட்கார். நீங்க எழுதுறீங்க சொல்றேன். டேய் விஜய், என்னடா பிரச்சனை? அப்பா நீங்க கொஞ்ச நேரம் காமா இருக்கீங்களா ப்ளீஸ்? மாமா, மாமா நீங்க தான் என்ன காப்பாத்தணும் மாமா. என்ன விஜய், என்ன மாமா பண்றீங்க? ப்ளீஸ் மாமா, உங்களை தவிர எனக்கு வேற வழியே இல்ல மாமா. ப்ளீஸ் மாமா, ஏதாவது பண்ணுங்க மாமா. மேடைக்கு வந்தப்புறம் என்ன பண்ண முடியும்? மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. மந்திர விஜய் எல்லாரும் பாக்குறாங்க. இது நீயே சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகாத. மாமா ப்ளீஸ் மாமா, யார் பார்த்தாலும் பரவாயில்ல. என்ன சொல்றது? நீங்க ஓகே மாமா, அது போதும் மாமா. ஆனா அரேஞ்ச் ஆகலாம். மாமா மாட்டேன் மாமா, நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன். விஜய். தப்பு பண்ணிட்டு நான் ஒத்துக்கிறேன் மாமா. நீங்க ஓகேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். இப்போ எப்படி நான் ஓகேன்னு சொல்ல முடியும்? இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. Bloody uncivilized. இந்த கல்யாணம் வேணாம், ஒண்ணு வேணாம். All bloody hypocrites. சொல்றது ஒண்ணு செய்யறது வேற. இந்த மாதிரி கலாச்சாரத்தை மறந்த குடும்பத்தோட என்ன சேர்க்க பார்த்த bloody பேவகூஃப். டேய் எங்கடா போற? ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ நரகத்துக்கு தான் போவ. நரகத்துல பைத்தியம். வரதட்சணைக்காக வாழ்க்கையை அழிக்கிற வைரஸ் இவங்கலாம். விஜய் ப்ளீஸ் மாமா, கீதா வேற கட்டி வைங்க மாமா. டேய் விஜய், முதல்ல எழுந்துரு. என்னடா இதெல்லாம்? எல்லாரும் பாக்குறாங்க, எழுந்துரு. விஜய் நீ உனக்கு பிடிச்சவன தானே கல்யாணம் பண்ணிக்க போற. ஒரு 5 minutes வெயிட் பண்ணு. மேடம் என்ன மேடம் இப்படி சைலண்டா இருந்தா எப்படி? மாமா ப்ளீஸ் மாமா, கேக்குறேன்ல, உன் தங்கச்சி எனக்கு கட்டி வை மாமா. மேடம் நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எனக்கு மட்டும் தானே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா?
மாமா மாமா ப்ளீஸ் மாமா விஜய், சொல்றத எழுந்து கேளுங்க விஜய், மாமா please. நான் எழுந்திருக்க மாட்டேன் மாமா நீங்க ஓகே சொன்னாதான் எழுந்திருப்பேன் தயவு செஞ்சிருக்க கட்டி வைங்க மாமா என்னம்மா பண்றது? கட்டி வச்சிரு இடியட். தேங்க்யூ மேடம் வெக்கங்க போஸ் கொடுக்குது. நேரா அங்க போயிடு. எல்லார் முன்னாடியும் உன் மாமா கால்ல டமால்ல விழுந்துரு. ஒத்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அவர் காலை விடாத. கவலையே பட மாட்டேன். மாட்டினீங்கடா. Arrest those criminals, especially this old. என்ன சார் இது? என்னாச்சு? வரதட்சணை கொடுமைக்காக இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வரதட்சணை அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இங்க பாருங்க மாமா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு தெரியாம இங்க நிறைய விஷயம் நடக்குது. இப்ப எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர பாருங்க. ஏய் ஜுமாஜி, பிரதர் எங்க? பிரதர் வர. பிரதர் கீதா 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 பிரதர், சட்டம் நாம் கை. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இப்படி அழட்டிக்கிட்டே வச்சு எப்படி கை விடு. 6 மாசம் வரைக்கும் என் மேல கை வைக்கிற வேலையை வச்சு கொன்னுடுவேன். என்னாச்சு? லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணானா, ஆனா அவங்க மனசு இறங்கல. அதுக்கப்புறம் காசு தரவேனா, அதுக்கு பதிலா எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அவனுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா வேற ஆப்ஷனும் இல்ல. அதான் கட்டிக்கிட்டான். பாவம். such a cruel buggers நீங்க எல்லாரும். ஆக்சுவலா நீ எப்படி அலோவ் பண்ண? she is my chick, no? பைத்தியக்காரா. போடா போடா. போட்டு.